கார்ட்ஸில் என்ன ட்ரிக்ஸ் இருக்குது? இப்போ கார்ட்ஸ் வச்சு ஷஃபிள் அப்போ பண்ணி என்கிட்ட ஒரு பண்றாங்க இன்விசிபிள் அப்படின்னா, கன் இருக்குது, இது தெரியுதா? ஸோ இதை வச்சு நம்ம அப்படி டக்குன்னு பண்ணோன்னா போதும், டக்குன்னு இப்படி ஃபயர் பறக்கும். எப்படிங்க நீங்க நிஜமா பயமா இருக்குங்க எவர் பண்றது? இப்போ இந்த குயின் ஆஃப் ஸ்பேட் எடுத்து இந்த ஏஸ் ஆஃப் டைமண்ட் மேலே தேய்க்கிறேன், இது குயின் ஆஃப் ஸ்பேடாக மாறும். இது ஸ்மால் illusion, இது கட்டவரல், இது மேலே வைக்கிறேன் தெரியுதா? இப்போ தெரியுதுல ஏதாவது மாறி இருக்கானா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இப்படி வச்சுட்டு இப்படி எவ்வளோ நாள் போட்டிருக்கீங்க? இருக்கும் ஒரு 5-6 years. 5-6 இயர்ஸாக. ஓ, இதுக்கு மேலே அது போக மாட்டேது. அப்போ இதை கழட்டிட்டு ஊதிட்டு திரும்பி தூக்கி போட்டோன்னா போதும். ஆக்சுவலாக இந்த ரிங்குக்கும் என்னோடய விரலுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஊதிட்டோன்னா இப்போ அடுத்த வரலுக்குமா. இதே சம்டைம்ஸ் இந்த ரிங் இதுக்குள்ளே மாட்டிடும் தெரியுதா? இங்கே பிடிச்சிடும். ஹிப்னாட்டிசம் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதாவது இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளோட கான்சியஸ் மைண்டை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்கன்னா, மெஜிஷியனா நீங்கள் புறா எடுப்பீங்களா, புறா வர வைப்பீங்களா, தொப்பிக்குலேருந்து முயல் எடுப்பீங்க, இதே தான் கேட்பாங்க. இல்லைனா நான் ஒரு பேப்பர் தரேன், அதை பணமாக மாற்றுவீங்க. அவங்க வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, என் கையில் உள்ளதை மறைய வைங்க, என் பாக்கெட்டில் உள்ளதை மறைய வைங்க, என் இதில் மறைய வச்சு என் பாக்கெட்டுக்கு ஓகே இதே கான்செப்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கையில் உள்ளதை மறைய வைக்கிறது. என்கிட்டேருந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் டிஸப்பியர் ஆகிட்டு அவங்கள்ட்ட போகிறது. அவங்க என்னென்ன பீப்புள் என்னென்ன இதெல்லாம் சொல்கிறாங்களோ மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்குலாம் மேஜிக் வராது, இது உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, போயிட்டு வேறு எதாவது பாரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் இன்னும் அந்த மெஜிஷியன் இருக்காங்க, அவர் பாரு இவர் பாரு அப்படின்னு. எனக்கு என்ன தோணுன்னா, எனக்கு என்னை பற்றி தெரியும், நான் வந்து எனக்கு வந்து அப்போலேருந்து இப்போ வரும் ஒரே கான்ஃபிடென்ட் தான். GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. வணக்கம் விக்கி கிரிஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களோட வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல பார்த்தோம் அண்ட் நீங்க நிறைய மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேஜிக் அப்படின்ற விஷயத்தை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? எத்தனை வயசுல இருந்து உங்களுக்கு இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது? மேஜிக் அப்படின்னா என்ன பேசிக்கா? நான் 18 வயசு இருக்கும்போது கற்றுக்கிட்டேன். நான் ஆன்லைனில் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். மேஜிக்குங்கிறது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஆச்சரியப்படுங்கன்னா ஆச்சரியப்படுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அந்த எமோஷன் எப்படி வரும்னா, ஒரு பண்ண முடியாத விஷயத்த திடீர்னு ஒரு பொருள் இப்போ என் கையில் இருக்குது, டக்குன்னு மறைஞ்சிருச்சுன்னா எங்கே போச்சு, எப்படி போச்சு, அந்த எப்படி அப்படிங்கிற கேள்வி வர வைக்கிறது தான் மேஜிக். என்னை பொறுத்தவரையிலும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையிலும் எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணி காட்டுறது மேஜிக். ஓகே. ஸோ எப்போதுலேருந்து உங்களுக்கு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் மேஜிக் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு மாஸ்டர் வச்சுட்டு அந்த மாஸ்டர் கிட்டேருந்து கற்றுப்பாங்க. மெஜிஷியன், தி கிரேட் மெஜிஷியன் இருப்பாங்க, அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வழி வழியாக வருது அப்படின்ட்டு. யூடியூப் பார்த்து எப்படி கற்றுக்கிட்டீங்க? யூடியூப்பில் மேஜிக் டீச் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் ஆன்லைனில் நிறைய புக்ஸ் எல்லாம் படித்து, ஸோ எல்லாமே யூடியூப் முதல்ல வந்தப்போ ஸ்டார்ட் பண்ணது. அப்போ கற்றுக்க ஆரம்பித்து அப்படியே இது என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அப்படியே மேஜிக் வந்து அந்த பேஷன் வந்து ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. எத்தனை வயசில் இருக்கும் அது? 18ல் ஆரம்பிச்சு இப்போ வரலும் போய்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 32. ஓகே ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆமாம். ஸோ வீட்டில் முதல்ல 18னா ஆப்வியஸாக காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ காலேஜ் படிக்கிற வயசில் நான் மேஜிக் கற்றுக்க போகிறேன், நான் மேஜிக் பண்ண போகிறேன், ஒரு மெஜிஷியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டில் என்ன சொன்னாங்க? நான் காலேஜ் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன். மெஜிஷியன் ஆக போகிறேன்லாம் சொல்ல. ஓகே. மேஜிக் கற்றுக்கிட்டு இருந்தேன், ஒரு ஆர்வத்தில் பண்ணிக்கிருந்தேன். மெஜிஷியனாக தான் ஆக போறியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் மெஜிஷியனாக தான். அதில் என்ன வருமானம் வரப்போகுது, அதில் வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அவங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன வருமானம் வரப்போகுது அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்க. அப்புறம் போக நம்ம ஷோ போவோங்களே, ஷோ போயிட்டு அதில் பேமெண்ட் கொடுத்தோன்னே அவங்க வந்து அடுத்து ஷோ இல்லையா அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி மாறிடுச்சு. புரியுது. ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகிறவங்க தான். சக்ஸஸ் ஆகிட்டோன்னா எல்லாருமே ஓ அப்படியா சூப்பர், இது ஒரு நல்ல ஜாபா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி அப்போ வீட்டில் முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக. நம்ம யாரையுமே கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். அப்படி இல்லைங்க. இப்போ காலேஜ் முடிச்சுட்டா நார்மலாக ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சராசரியாக ஒரு பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மேஜிக் பண்ண போகிறேன் அப்படின்னு, மேஜிக் பண்ண போறியா, லிட்ரலி சொல்லலாம் வித்து காட்ட போறியா அப்படி தானே யோசிச்சிருப்பாங்க. அவங்கள நான் ஏன் போய் கன்வின்ஸ் பண்ணலாம்? அவங்க என்னை வளர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாபை நம்ம தான் பார்த்துட்டு இருக்கணும். ஒரு ஏஜ் வரலாம் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு மூளை இருக்குது, அறிவு இருக்குல்ல, நம்மளோட வேலையை நம்ம தான் பார்த்துட்டு போகணும். அதனால் நான் என்ன யோசிச்சிட்டேன், அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கெலாம் போகிறதுக்கெலாம் எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்குன்னு மூளை தனியாக இருக்குது, நான் என்னோட வழியில் தான் போவேன் அப்படின்னு திமிரு பிடிச்சவன். ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட கரியர்லேயே நீங்கள் பண்ண தி பெஸ்ட் மேஜிக், தி ஒர்ஸ்ட் மேஜிக் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பெஸ்ட் மேஜிக் தான். நம்ம ப்ரெசன்டேஷன் ஒஸ்ட்டாக பண்ணிட்டோன்னா அது ஒஸ்ட் மேஜிக்.
ம். ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கையும் ஒரு பயங்கரமாக நம்ம வாவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கடையில போய் சாப்பிட்றோங்கள, ரோட்டு கடையில சாப்பிட்றதுக்கும், சரவண பவன் பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரெசன்டேஷன். அவங்க ஏசி போட்டு அவங்க உபசரிக்கிறது, அந்த மாரி விஷயங்கள் தான். அது ஒரு சின்ன ட்ரிக்கே நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லி, அத ஒரு அழகா ஒரு இதோட கோர்த்து அப்படி சொல்லும்போது, அது வாவ்! அப்படிங்கிற மாரி இருக்கும். ஒரு பயங்கரமான ட்ரிக்கையும் கேவலமா பண்றவங்களும் இருக்காங்க. சரிங்களா? அது என்னன்னா, நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றதுனா எதுவுமே சின்னது, பெருசுன்னு கிடையாது. அது எப்படி நம்ம காட்டுறோங்கிறதுல தான் இருக்கு. ஓகே. ஸோ அந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நுணுக்கங்கள் அது எப்படி யூடியூப் பார்த்தாலே கத்துக்க முடியுமா? எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இன்னுமே நம்ப முடியல. யூடியூப் பார்த்து எப்படி மேஜிக் கத்துக்க முடியும் அப்படின்ட்டு. யூடியூப் பார்த்து மேஜிக் ட்ரிக்ஸ் கத்துக்கலாம். நம்ம நுணுக்கங்கள்லாம் நான் நெறைய பேர்ட்ட பிராக்டிஸ் பண்ணி செஞ்சு காட்டும்போது நானே நெறைய தப்புலாம் செய்வேன். செஞ்சு செஞ்சு ஓகே இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அந்த அனுபவங்கள் மூலமா கத்துக்கிட்டோம். ஆனா ஆக்சுவலா நம்ம ஒரு மெஜிஷியன்ட்ட இருந்து ஒரு அனுபவபூர்வமான மெஜிஷியன்ட்ட இருந்து கத்துக்கும்போது, அவங்களோட அனுபவங்களையும் சேர்ந்து சொல்லி தரும்போது ஈஸியா இருக்கும். எனக்கு டீச்சர்ஸ் யாரும் இல்ல. அதுக்கப்புறம் நானாவே தான் எல்லாமே ஓகே இது தப்பு இப்படி பண்ணக்கூடாது. செல்ஃப் ட்ரெயின்டு. ஆமா. எல்லாமே அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு அப்படிதான் ஓகே இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ம், ம். ஐடியாலாம் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அவமானங்கள் வரும்போது கஷ்டமா இருக்கும்ல. அந்த மாதிரி இன்சல்ட் பண்ணியிருக்காங்களா உங்கள நெறைய? இன்சல்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஆ என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்கன்னா, "உனக்கெல்லாம் மேஜிக் வராது. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேல? போயிட்டு வேற ஏதாவது பாரு" அப்படிம்பாங்க. அதெல்லாம் என்ன அந்த மெஜிஷியன் இருக்காங்க. அவரு பாரு, இவரு பாரு அப்படின்னு. எனக்கு என்ன தோணும்னா, ஏய் எனக்கு என்ன பத்தி தெரியும். எனக்கு அப்பயிலேருந்து இப்போ வரையும் ஒரே கான்ஃபிடென்ட் தான். நான் நல்லா தான் பண்றேன். சரி ஓகே தப்பா பண்றேன். அத மட்டும் மாத்திக்கிட்டா போதும். நான் நல்லா தான் பண்றேன். அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எப்பவுமே. நம்ம எப்போ டவுன் ஆவோம்ன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ஓகே ஐய்யயோ! நான் ஒண்ணும் இல்லன்னு நெனச்சா தான் டவுன் ஆவோம். யார் எந்த எண்ணம் எனக்கு சொன்னாலும், அது என்ன அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நம்மளுக்கு எப்பவுமே செல்ஃபா ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா, யார் எது சொன்னாலும் கேட்டுட்டு, "ஓ! அப்படியா? சரி ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு ஹிப்னாட்டிசத்துல ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. "டே பை டே இன் எவ்ரி வே ஐ அம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர்." ஸோ ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் அப்படியே பெட்டர் ஆயிட்டே இருக்கேன், பெட்டர் ஆயிட்டே இருக்கேன், பெட்டர் ஆயிட்டே இருக்கேன். இந்த சஜஷன் நம்ம செல்ஃபா சொல்ல நம்மளே நம்ம மூளையில உள்ள டோபமைன்லாம் ஆக்டிவ் ஆகி, நம்ம ஆக்டிவா இருப்போம். ஐயோ! நம்ம ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு நம்மளே செல்கள்லாம் இதாகி அப்படியே ஒரு மாரி குறுகி போயிரும். பயங்கரமா இருக்கேன் அப்படின்னா, பிரீத்திங் நல்லா போகும். ஆக்ஸிஜன் உள்ள நல்லா போகும். அப்ப பயங்கரமா இருப்போம். ஆட்டோ சஜஷன் நம்மளுக்கு எப்பவுமே குடுத்துட்டு இருக்கணும். செல்ஃப் சஜஷன். ம். ஓகே. ஸோ மேஜிக் அப்படின்னாலே டிவிலலாம் பார்த்துருக்கோம். எப்படி இருக்கும்னா, அ தொப்பிக்குள்ள இருந்து முயல் எடுப்பாங்க, ம். புறாவ பறக்க விடுவாங்க, டக்குன்னு காற்று மாத்தி ரோஸ் குடுப்பாங்க. இந்த மாதிரியான மேஜிக் தான் பார்த்துருக்கோம். பட் மேஜிக்லயே ஹிப்னோடைஸ் பண்றாங்க, ம். மெண்டலிசம் அப்படின்றாங்க. இதெல்லாமே என்ன டெர்ம்ஸ்? ஆக்சுவலி மேஜிக்ல எத்தன வெரைட்டீஸ் தான் இருக்கீங்க? மேஜிக்ல ஒரு 19 டைப்ஸ் இருக்கு. அதுல தான் மேஜிக் அடங்கிரும். மேஜரா 8 சொல்லுவாங்க. அண்ட் ஹிப்னாட்டிசம்ங்கிறது வேற. ம். ஹிப்னாட்டிசம் மேஜிக் ரிலேட்டடா தான் வரும். அது ஹிப்னோ தெரப்பி ஒருத்தவங்களுக்கு ஏதாவது மன ரீதியான ஏதோ ஃபோபியா இருக்கு. இல்ல மேடையில பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எங்கேயாவது போறாரு, ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க எங்கள டாமினேட் பண்ணுவாங்க. அங்கேயும் என்னோட கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கணும்னா, அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக்கலாம். ஹிப்னாட்டிசம் எப்படின்னா, நம்மளுக்கு ஆ ஏதாவது இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் சரி பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட ஆஃப் பண்ணிட்டு, சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள கொண்டு போயிருவாங்க. கொண்டு போய் அங்க போயிட்டு சில சஜஷன் குடுக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகும். அது நம்மளுக்கு நாமளே பண்ணிக்கிட்டோம்னா, செல்ஃப் ஹிப்னாசிஸ். அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது அது அதர் ஹிப்னாசிஸ் வரும். ம். பட் எங்களோட மென்டார் எனக்கு சொல்லிக் குடுத்த அசோக் சார் சொல்லி நானும் ஹிப்னாட்டிஸ்ட் தான். அவர்ட்ட நான் கத்துக்கிட்டேன். அவர் என்ன சொல்லுவார், ஆல் ஹிப்னாசிஸ் ஆர் செல்ஃப் ஹிப்னாசிஸ். இப்ப நான் உங்களுக்கு ஹிப்னாட்டிசத்துக்கு நான் வேர்ட்ஸ் சொல்றேன்னா, அத நீங்க ஏத்துக்கிட்டு, நீங்களா உங்கள நீங்களே செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணிக்குவீங்க. அதுக்கு நான் ஒரு டூல் தான் தவிர, நான் உங்கள ஹிப்னாட்டிசம் பண்ணல. நீங்க அதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஓகே உங்க மைண்ட் ரெடியா இருக்கு. ஸோ அதுக்கு அந்த நோக்கோர்மம் அந்த டாங்கிலில வர மாரி அப்படிலாம் யாரையும் பண்ண முடியாது. நான் உங்கள ஹிப்னாட்டிசம் பண்ணலாமான்னு கேட்டுட்டு தான் பண்ண முடியும். ஓ! நோக்கு வர்மம் அதெல்லாம் கிடையாது. தெர்ல. அதெல்லாம் நமக்கு ஜாங்கிலே அப்படித்தானே பண்ணுவாரு. இருக்கான்லாம் தெர்ல. நம்ம எதையுமே உடனே கட்டுறது கைமண் அளவு. உடனே இருக்கா இல்லையான்லாம் சொல்லிட முடியாது. ஆ ஆனா கான்வர்சேஷனல் ஹிப்னாசிஸ் பண்ணலாம். ம். அதாவது ஹிப்னாட்டிசம்னா ஒருத்தங்கள தூங்க வச்சுட்டு சஜஷன் குடுக்குறது. நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போதே, இப்ப நீங்க உட்கார்ந்திருக்க ஸ்டைல் மாரியே நானும் உட்கார்ந்திருந்துட்டு உங்கள மாரியே அப்படி நின்னேன்னா, உங்கள நான் மிரரிங் பண்றேன்ல, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னன்னா, ஓ! இவரும் நம்மள மாரி தான் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சுரும். ஏன்னா உங்கள மாரியே இப்ப நீங்க பண்ண ஆரம்பிச்சா நானும் அதே மாரி மண்டைய ஆட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, ஓகே. இவரு நம்மளுக்கு ஃபெமிலியரான நபர் தான் அப்படின்னு இப்ப நம்ம யாராவது ஒரு புதுசா ஒருத்தர பார்க்க போறோம்னா, அவங்க நம்மள்ட்ட பேசுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாரி டெக்னிக்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்களோட ஒரே ஒரு கண்ண மட்டும் தான் பார்க்கணும். ம். 2 கண்ண பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி பார்த்துருப்போம். ஒரே ஒரு கண்ண பார்க்கணும். சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்க பேசும்போது நம்ம காது குடுத்து கேட்டாலே போதும் அவங்களுக்கு நம்மள புடிச்சிரும்.
ஓகே. நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது இங்கே திரும்பிட்டு அப்படியா ஓகே ஓகே அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது ம். யாருக்குமே. அதே மாதிரி மற்றவங்க பேசுகிறத வந்து அப்ரிஷியேட் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிச்சிரும். இதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பண்ணுறது சூப்பராக ஆங்கரிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிடிச்சி போயிடும். உங்களுக்கு பயங்கரமான ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே சும்மா சொல்கிறான்னு தோணும். ஆனால் அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்து பரவாயில்ல நல்ல பர்சனாக இருக்காரு. ஒரு ஹாப்பினஸ் வரும். ஆமாம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா காது கொடுத்து அதே மாதிரி அவங்க பேசுகிறது நான் பேசுகிறது வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்களாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களோட இப்போ தலை ஒரு சைடு சாஞ்சிருக்குல்ல, அப்போ நீங்கள் என்ன கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா காது இப்படி இருக்கும். அப்படி நீங்கள் என்ன கவனிக்கவே இல்லைனா ஒரு கால் இந்த சைடு இருக்கும். வேறு யாரும் இப்படி இப்படின்னு பார்த்துட்டீங்க, இங்கே பார்த்துட்டீங்கன்னா எனக்கு கவனிக்கவே இல்லைன்னு அர்த்தம். இதே நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நான் ரொம்ப மொக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு இப்படி தேய்க்க ஆரம்பிப்பேன் என் கையை. அப்புறம் இப்படி இப்படி பண்ணுவோம். ரொம்ப ஓவராக பண்ணாலும் அப்படி அப்போ நம்ம டாப்பிக்கை மாற்றிடணும். ஓகே நம்ம பேசுறதே பிடிக்கல போலுக்கு இவங்களுக்கு அப்படின்னு டக்குன்னு. அதே மாதிரி கை கொடுக்கறதுலையும் ஃபர்ஸ்ட் போய் இம்ப்ரெஷனில் கை கொடுக்கறதுலையும் இருக்குது. இப்போ இல்ல அப்படி இல்ல. இப்ப வந்து நான் ஒரு ஆங்கர் அப்படிங்கிறதுனால மேபி என்னோட மேனரிசம் கூட நான் இப்படிதான் உட்காரணும், என்ன இப்படி பிரசன்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட நான் உட்காந்துருக்கலாம்ல. அந்த ஆட்டிடியூட் நான் மாத்த முடியாதுல்ல, நீங்க போர் அடிச்சாலும். அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் வந்து இதில் சொல்கிறேன். ஜென்ரலா ஓகே. ஜென்ரலாக ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மீட் பண்ண போகிறோன்னா அப்போ இது வந்து உங்கள் ப்ரொஃபஷன். நீங்கள் என்கிட்ட சிரித்து தான் பேசி ஆகணும் சரிங்களா? அது நம்ம ஜென்ரலாக இப்போ போகும்போது சில பேர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க தெரியுங்களா? யாராவது ஒருத்தரை போய் புதுசாக அப்ரோச் பண்ணும்போது அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லலாம் நான். உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் பிடிக்கும்? என்ன மாதிரி டிக்ஸ்னா கார்ட்ஸ் வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா கார்ட்ஸ் வச்சு நிறைய பேர் பண்றாங்க. கார்ட்ஸ்ல வந்து ஏதோ ட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கார்ட்ஸ்ல என்ன ட்ரிக்ஸ் இருக்கு? இப்ப கார்ட்ஸ் வச்சு ஷஃபிள் அப்ப பண்ணி என்கிட்ட ஒரு பண்றாங்க இன்விசிபிள் அப்படின்னா கன் இருக்கு. இது தெரியுதா? ஸோ இதை வச்சு நம்ம அப்படி டக்குன்னு பண்ணோன்னா போதும், டப்புன்னு இப்படி ஃபயர் பறக்கும். ஸோ என்கிட்ட இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா இது என்னோடய ஃபேவரட். இதை இங்கே வச்சுருவோம். இது அப்புறமா எடுத்துக்கலாம். உங்கள் கிட்டக்க வாங்க. பயமா இருக்கு நெருப்பு வந்துடுறதுல. அதெல்லாம் வராது. வாங்க வாங்க கிட்டக்க வாங்க. இப்படி கை நீட்டிக்கோங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஸ்பாஞ்ச் கரெக்டுங்களா? இந்த ஸ்பாஞ்ச் பூச்சிலாம் எதுவும் வராதுல்ல? அதெல்லாம் எதுவும் வராது. இந்த பால் இப்படி ஸ்விட்ச் பண்ணிடுவோம். இப்போ இது பால் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, பால் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இது க்ளோஸ் டைட்டாக பண்ணிடுறீங்க. இப்போ இது இங்கேருந்து இப்படி ட்ராப் பண்ணால் இது கீழே போயிடும். திரும்பி எகைன் ட்ராப் இப்போ உங்கள் கைக்குள்ளே போனால் போயிடும். ஓப்பன் பண்ணுங்கள். என்ன எப்படிங்க? நீங்க நிஜமா பயமா இருக்குங்க இவர் பண்றது. டூ ஸ்பாஞ்ச் பால். சரி ஓகே. இது வந்து ஒரு ஆர்டினரியான இது எல்லாமே ட்ரிக்ஸா இல்ல இப்படி மந்திரம் ஏதாவது போடுறீங்களா? ஆமாம். ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளீம் சௌம் ஓம் ஓமாம் ஜெய ஜெய வா சிவ சிவ சோவா. இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஒன்றும் ஆகாது. சரி அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் கார்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னால் வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் நர்வஸாக இருக்கீங்க? பயமா இருக்கு. நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்காக வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஓகே, ஐ ஹேவ் ஒன் ப்ரிடிக்ஷன். இதில் கொஞ்சம் கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன கார்டு எடுப்பீங்கன்னு முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இது இங்கே பாருங்கள் எல்லாமே ரேண்டமான வேறு கார்டு தானே? ஏதாவது சேமாக இருக்கா? இருக்கா? சேமா இல்லை. கார்டில் ஏதோ ட்ரிக் இருக்குன்னு சொல்லுவீங்க. அதனால் வந்து நான் உங்கள்கிட்ட கார்டு கொடுத்துட்றேன் சரிங்களா? நீங்களே வச்சுக்கோங்க கையில். நீங்கள் ஒரு கார்டாக மேலேருந்து திருப்பாமல் வைங்க. மேலேருந்து டாப்லேருந்து அப்படியே ஒரு கார்டாக இந்த டேபிள் மேலே டீல் பண்ணிட்டே வாங்க. அப்படியே ஃபாஸ்ட்டாக டைம் இல்லை, ஃபாஸ்ட்டாக நிப்பாட்டிடுங்க ஏதோ ஒரு இடத்துல. எங்கே வேணாலும் போதுமா? இல்லை இப்படி இன்னும் கொஞ்சம் போடுறதுனா கூட போடலாம், உங்கள் விருப்பம். சரி நீங்கள் 4க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள். 4க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லவா? 3. ஓகே. இப்போ நீங்கள் 3 சொன்னனால 1 2 3 இந்த தேர்ட் கார்டு இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? ஐ டோன்ட் நோ என்னென்னு. ஓகே, இட்ஸ் குயின் ஆஃப் ஸ்பேட். ஸோ 3 சொன்னனால இப்போ இது 4 சொல்லியிருந்தால் இது வந்திருக்கும், 1 சொல்லியிருந்தால் இது வந்திருக்கும், 2 சொல்லியிருந்தால் வேறு ஏதோ கார்டு வரலாம் வந்திருக்கும். இப்போ இது ஆனால் இது எல்லாமே வேறு கார்டு. நீங்கள் சூஸ் பண்ணது என்னது? குயின் ஆஃப் ஸ்பேட். இதுதான் சூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது. நீங்கள் தானே ஸ்டாப் சொன்னீங்க, நீங்கள் தான் டீல் பண்ணீங்க. நான் ஏதாவது பண்ணால் ஓகே அதில் ஏதோ ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நான் முன்னாடியே ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுருக்கேன். தெரியுது அது? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இதில் எடுக்கிறேன். இதில் எல்லா கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் எடுப்பீங்கன்னு நான் எடுத்து வச்சுருப்பேன். இது காட்டுறேன். இது என்ன? குயின் ஆஃப் ஸ்பேட் கரெக்டுங்களா? ஸோ இதில் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் கார்டு இந்த மாதிரி குயின் ஆஃப் ஸ்பேடாக தான் நீங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பேன். நீங்கள் எல்லா கார்டும் நினைப்பீங்க இல்லை வேறு ஒரு கார்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு. பட் எல்லா கார்டுமே குயின் ஆஃப் ஸ்பேட் தான் எடுத்து வச்சுருப்பேன் நான். கரெக்டா? ஓ சாரி, ஏஸ் ஆஃப் டைமண்ட் ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ ஒன்று பண்ணுவோம். இந்த ஏஸ் ஆஃப் டைமண்டை குயின் ஆஃப் ஸ்பேடாக மாற்றினா நல்லாயிருக்கும்ல? இது தேய்ச்சி பாருங்கள், மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு.
இல்ல சரி வாய்ப்பு ஓகே. இல்ல. இப்போ இந்த குயின் ஆஃப் ஸ்பேட் எடுத்து இந்த ஏஸ் ஆஃப் டைமண்ட் மேலே தேய்க்கிறேன். இது குயின் ஆஃப் ஸ்பேடாக மாறும் பாருங்க கண்ணு முன்னாடி. நல்லா பாருங்கள். ஓ நோ வெயிட். ஓகே இது மாறுறதுக்கு ஏன் வாய்ப்பு? அது ஓ ஏசா ஐயோ மாறிடுச்சு. சாரி மேஜிக் சம்திங் இட்ஸ் மை மிஸ்டேக். சாரி வேணும்ட்டு தானே இல்லை பண்றீங்க. இல்லை வேணும்ல இல்லை இது ஆக்சுவலாக எப்படி ஐயோ ஐ திங்க் ஐயோ சாரி இட்ஸ் மை மிஸ்டேக் அத முதல்ல திருப்பி காட்டிடுங்க. யா எல்லாத்தையும் திருப்பி மை காட் இல்லை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேய்ச்சி பாருங்கள் இது சம்திங் இது மட்டும் இந்த கார்டு மட்டும் நீங்க இப்படி வச்சிருந்தீங்க. யா இப்ப அந்த கார்டை மாத்தி தேய்ங்க காட்டுங்க. தேய்ங்க சும்மா தேய்ங்க. இல்ல நோ இந்த குயின் ஆஃப் ஸ்பேட் இருக்கு இல்லையா? ஓகே இந்த குயின் ஆஃப் ஸ்பேடையும் டேர்ன் பண்ணிடுவோம். டேர்ன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக என்னன்னா ஓ சாரி இல்லை ஆக்சுவலாக இது என்னோடய ஃபால்ட்டு தான். இது ஏன் இப்படி ஐயோ இல்லை வெயிட் சாரிங்க. இது குயின் ஆஃப் ஸ்பேட் தான் மாறுறது மாதிரி தான் மேஜிக் பண்ணணும். ஆனால் வந்து ஏன் இப்படி மாறுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது. ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் இட்ஸ் அதுதான் நான் கேட்டேன். மேஜிக்னா மந்திரமா ஓ மை காட் மாந்திரிகமான்ட்டு. இல்லை குயின் ஆஃப் ஸ்பேடாக மாற்றுறது தான் நம்மளோட மேஜிக்கு. பட் இது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த மேஜிக்கே வேணாம் சரிங்களா? மந்திரத்தை தப்பா ஆமாம் சொல்லிருப்பீங்க. மந்திரம் தப்பாக முதல்ல இருந்து சொல்லிட்டேன். சொல்லுங்க. வேறு ஏதாவது போகலாம் நம்ம. ஓகே தேங்க்யூ அண்ட் ஓகே ட்ரிக் இதான் ட்ரிக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்களா? இப்போ மெஜிஷியன்னா என்னன்னு தெரியும். மெஜிஷியனா மேஜிக் பண்ணுறவங்க. கேம்ப்ளர் தெரியுங்களா? தெரியும். கேம்ப்ளிங்னா அந்த கார்ட்ஸ் விளையாடும் போது கேம்ப்ளிங் பண்ணி அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆப்போசிட்டில் உள்ளவங்கள அந்த கார்டை ஆமா வந்து ஆமா நல்லா ஆமா ஆமா. நான் ஒரு கேம்ப்ளரை மீட் பண்ணேன் ஓகே. ஒரு டைம் சரிங்களா? கேம்ப்ளரை மீட் பண்ணும்போது அவர் வந்து சொன்னார் இந்த இந்த ஒரு சீட்டு கட்லையும் A2 கிங் இருக்கும். அதாவது 13 கார்டு A2 3 4 10 ஜாக் குயின் கிங். அதே மாதிரி 4 சூட் இருக்கும். கிளப்ஸு ஹார்ஸு ஸ்பேடு டைமண்ட். அப்போ ஒவ்வொரு கார்டுலேயும் 4 இருக்கும். Aல 4 இருக்கும், 2ல் 4 இருக்கும். இது மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் கார்டெல்லாம் ஷஃபிள் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் இதுலேருந்து 4 கார்டு ஃபஸ்ட்டு என்ன கார்டு வருதோ அதே மாதிரியே 4 கார்டு எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ கார்டெல்லாம் அவர்கிட்ட இப்படி கட் பண்ணி காமிச்சேன். ஓகே அப்படின்னு எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ டாப்லேருந்து ஒரு கார்டு எடுத்து காட்டுறேன் அப்படின்னு ஸ்னாப் பண்ணி இப்படி எடுத்தேன். ஏஸ் ஆஃப் கிளப்ஸ் வந்துச்சு. ஏ கிளப்ஸு. இப்போ இதே மாதிரியே மீதி 3 எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏஸ் ஆஃப் கிளப்ஸ் எடுத்து இங்கே வச்சிட்டேன். அப்புறம் திரும்பி ஒரு 2 கட் 1 then 2 then 3 3 கட்டே பண்ணிட்டேன். ஸோ அப்போ இந்த டாப் கார்டு இது வந்து அடுத்து ஏஸாக இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஏஸ் ஆஃப் ஸ்பேட் எடுத்தேன். அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஓகே ஏஸ் ஆஃப் ஸ்பேட் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் 2 இருக்குது. எனக்கு இன்னும் 2 அதில் பெட்டு வச்சுருந்தோம். எவ்வளோனா நான் ஒரு 50,000 50,000 வச்சுருந்தோம். ஸோ இப்போ 3வது ஏஸ் 3வது 3 ஆஃப் கிளப்ஸ் வந்துருச்சு. அண்டு இட்ஸ் மை ஃபால்ட். வெயிட் நீங்கள் கார்டு ஷஃபிள் பண்ணுவீங்களா? ஷஃபிள் நல்லா பண்ணுவீங்களா? நார்மலாக பண்ணுவீங்களா? நார்மலாக தான் பண்ணுவேன். ஓகே நான் வந்து ஏதாவது நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம்னு நினச்சிட்டு இதே மாதிரியே நான் எடுத்து ஓப்பன் பண்ணி நான் ஏதோ எடுத்து மாற்றி வச்சேன். அவரை ஷஃபிள் பண்ண சொல்லிட்டேன். அவரும் கண்ணாமலான்னு ஷஃபிள் பண்ணிட்டார். ஷஃபிள் பண்ணாலும் உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்னு நான் அந்த கேம்ப்ளர்கிட்ட கேட்டேன். அவர் உடனே ஹாப்பி அப்படின்னாரு. சரி அப்போ எனக்கு ஹாஃப் கார்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு. ஹாஃப் கார்டு கொடுங்க. ஹாஃப் கார்டு எந்த ஹாஃப் வேணாலும் கொடுக்கலாம். அதில் உள்ளதெல்லாம் கீப் ஷஃப்லிங் அப்படின்னா. கீப் ஷஃபிள்ட்டு உங்களுக்கு போதுன்னா நிப்பாட்டிடலாம். அதே மாதிரி இதுக்குள்ளே இடையில எங்கே வேணாலும் நீங்கள் இதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுருங்க. ஸோ எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் ஒரு ஏ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ல. ஜஸ்ட் ஸ்னாப் பண்ணால் அடுத்த ஏ வந்துருச்சு. ஸோ இது என்னது? ஏஸ் ஆஃப் ஹார்ட்டின் இங்கே வச்சாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்னொரு ஏ. ஸோ அதுதான் வந்து ரொம்ப கஷ்டம். அடுத்த ஏ எஸ் காடிட்டு. ஓ 2 வந்தோடனே உடனே கேம்ப்ளர் எல்லா காசையும் எடுக்க போயிட்டார். நான் உடனே என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட வெயிட் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். 4மே ஒரே கார்டு மாதிரி மாற்றி காமிச்சிட்டேன்னா அந்த காசுலாம் எனக்கு அப்படின்னு சொன்னேன். நான் உடனே கார்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். வேறு எங்கே ஏ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. பட் நம்மளுக்கு வந்து இந்த மெஜிஷியன் நான் 2 தப்பாக எடுத்தனால வந்து என்னோடய கார்டெல்லாம் வாங்கி இப்படி அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தார். இல்லை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. நான் உடனே சொன்னேன் இல்லை நான் எதுவுமே மிஸ் பண்ணல அப்படின்னு. ஏன் அப்படின்னு ஜஸ்ட் ஸ்னாப் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி 4மே ஒரே கார்டு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். லுக் அட் தட் செக் பண்ணி பாருங்கள். எப்படிங்க பண்ணுறீங்க? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். நல்லா இருக்கு. எஸ் ஆனால் இப்போ அந்த 4 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். எஸ் எஸ் ஆஃப் ஹார்ட்டின் ஒரு ஏ இங்கே இருக்கும். என்னோடய அதர் ஏ வந்து ஓகே திஸ் பாக்கெட். நீங்கள் இதை தான் அங்கே உட்காந்து அவ்வளோ நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த அதர் ஏ வந்து ஏஸ் ஆஃப் கிளப்ஸ் இந்த பாக்கெட். இன்னொரு ஏ வந்து இந்த பாக்ஸ்குள்ளே
இதுக்குள்ளே போயிருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இதுக்கு மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது வச்சுருப்பேன்ட்டு. பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஏவே இருக்காது. தட்ஸ் இட். இல்ல ஒரு பக்கம் நம்புற மாதிரியும் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்பணுமா? நம்மள ஏமாத்துறாரோன்னும் இருக்கு. யாராச்சும் இந்த மாரி கேட்டுருக்காங்களா? மேஜிக் பண்றேன்ற பேர்ல ட்ரிக்ஸ் பண்ணி எல்லாரையும் ஏமாத்துறீங்க அப்டின்ட்டு. நானே சொல்லிடுவேனே, ட்ரிக்ஸ் தான் இது. உங்கள ஃபூல் பண்ணுறது தான். ஆமாம், சீரியஸாக தான். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த 4 ஏ இருக்குல்ல, ம். இந்த 4 ஏவும் டிஸப்பியர் ஆகும். இப்போ இது என்னது? எல்லாமே 2. இது ஏஸ் ஆஃப் கிளப்ஸு, ஏஸ் ஆஃப் டைமண்ட், ஏஸ் ஆஃப் ஸ்பேடு, இது ஏஸ் ஆஃப் ஹார்ட். ஹார்ட். ஓகே, இது மாதிரி இருக்கும். ஏஸ் ஆஃப் ஹார்ட், ஸ்பேடு, கிளப்ஸ். ஸோ இப்போ இது வந்து டைமண்ட் இப்படி வச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 4 கார்டு. 4 கார்டு. ஸோ இப்போ இது எல்லாமே 2ஆக தான் இருக்கும். ஸோ நான் டாப்லேருந்து ஒரு 2 காட்டுறேன். இது ஏஸ் மேலே வச்சிடறோம். ம். இன்னொரு ஏஸ் இருக்குல்ல, இதை எடுத்து உள்ளே வைக்கிறோம். உள்ளே வச்சோன்னே அது இன்விசிபிள் ஆகி தூக்கி போட்டால் இங்கே மேலே அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே 2 வச்சது இங்கே வந்துடும். எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் இருக்கும். மிடில் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் இருங்க. ஸோ இது என்னது? 2. ஸோ அந்த மாதிரி 2 எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். ஏஸ் எடுத்து இதுக்குள்ளே வைப்போம். ஸ்னாப், அவ்வளோதான். கண்ணு முன்னாடி இட்ஸ் கான். இப்படி எடுத்து போட்டோம். ஸ்டில் 4 கார்டு தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே. இட்ஸ் ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உள்ளே வைக்க வைக்க எல்லாமே இட்ஸ் கான். 4 2s மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு முன்னாடி வச்சுருந்த 2 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஸாக இருக்கும். நாங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இல்ல வேண்டாம் போதும். போதும் பரவால்ல. ஆள விட்டுருங்க. ஓகே. ஸோ நான் கேட்கணும்னு நெனச்சேன். அதான் சொன்னேன்ல, ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லலாம் வந்து அதான் பழைய படத்துலலாம் சினிமாலலாம் பார்த்தோம்னா, தொப்பிக்குள்ள இருந்து முயல் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஆமா. பண்ண முடியுமா? பண்ணலாமா? இப்போயா? ஆ. இப்போ தொப்பியும் எடுத்துகிட்டு வரலாம், முயலும் எடுத்துகிட்டு வரலாம். 2மே வேணும். இருந்தால் தான் பண்ண முடியும். அப்படியா? அது ஸ்டேஜில் நான் பண்ணுவேன். ஓகே. பண்ணியிருக்கேன். ஓகே. ஸ்டேஜில் ஹேட்டை கொடுத்துருவேன். ஹேட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், எம்டின்பாங்க. ம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஐடியா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாருமே நான் ஷோக்கு போகும்போது எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்கன்னா, மியூசிஷியனா நீங்கள் புறா எடுப்பீங்களா? புறா வர வைப்பீங்களா? ஆ. தொப்பிக்குள்ளேருந்து முயல் எடுப்பீங்க, இதே தான் கேட்பாங்க. இல்லைனா நான் ஒரு பேப்பர் தரேன், அதை பணமாக மாற்றுவீங்களா? எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, அப்போனா வந்து மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி காமிச்சா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. ஏன்னா அதெல்லாம் அவங்க வந்து வார்த்தைகளால் தான் கேள்விப்பட்டிருக்காங்க. சரி, ம். ஓகே, அப்போ நம்ம தொப்பிலேருந்தே முயல் எடுக்கலான்ட்டு தொப்பிலேருந்து ஒரு டைம் எடுத்தேன். அதுக்கு விசில் பறந்து ஆவுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ! அப்போ வந்து நான் வந்து என்னோடய கான்செப்ட் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். ஓகே, அவங்க வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, என் கையில் உள்ளதை மறைய வைங்க, என் பாக்கெட்டில் உள்ளதை மறைய வைங்க, என் இதில் மறைய வச்சு என் பாக்கெட்டுக்கு ஓகே இதே கான்செப்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கையில் உள்ளதை மறைய வைக்கிறது. என்கிட்டேருந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் டிஸப்பியர் ஆகிட்டு அவங்கள்ட்ட போகிறது. அவங்க என்னென்ன பீப்புள் என்னென்ன இதெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி மேஜிக்கே நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சபோது எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமானுச்சு. ஓகே, ஓகே. ஸோ இதுதான் மேட்ரு. இன்னொன்னு மைண்ட் ரீடிங் பண்ணுவீங்க ம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். மைண்ட் ரீடிங் பண்ணுங்களா? ம். சரி, ஓகே. ஆனா இது எல்லாமே வந்து மேஜிக்கோட ஒவ்வொரு வெரைட்டி தான். ஆமாம், மென்டலிசம் எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்களா ஃபுல்லாவே? எல்லாமேலாம் யாராலையும் கற்றுக்க முடியாது. ம். அதோட பேசிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கொஞ்சம் ஒவ்வொரு எடுத்துக்கிட்டு எக்ஸ்பர்ட்டா. பண்ணியிருப்பாங்க. இதில் இது ஒரு மைண்ட் ரீடிங் இல்லை, இது வந்து ஒரு கணிப்பு. ம். இதுக்குள்ளே ஒரு சிப்ஸ் இருக்குது. ம். சிப்ஸ்னால் ஒரு காயின். அந்த போக்கர் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போக்கர் சிப்ஸ் இதுக்குள்ளேயும் வச்சுருக்கேன். ஓகே, தெரியுதுங்களா? ஓகே. இந்த போக்கர் சிப்ஸை நீங்கள் கையில் போட்டு ஷஃபிள் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். கண்ணாமண்ணான்னு மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும், எப்படி கண்ணாமண்ணான்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவன் தான் இந்த பர்ஸ்குள்ளே போட்டுங்க. எனக்கு தெரியக்கூடாதுக்காக. ஓகே, நான் பார்க்கல எதுவுமே. அதுக்குள்ளே போட்டுருங்க. பர்ஸ்க்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஆமாம், உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு பர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஷேக் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட ஷேக் பண்ணலாம். உங்களோட விருப்பம், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, டன்னா? டன். பர்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ம். உங்களுக்கு அதில் எந்த உள்ள கை உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த கலர் தான் எடுக்கணும்னு தோணுதான் எடுக்கலாம், இல்லை பார்க்காம கூட எடுக்கலாம். 3 சான்ஸ். பார்த்து எடுக்கலாம், பார்க்காம எடுக்கலாம். ஓகே, இங்கே வச்சுருங்க, மேலே வச்சுருங்க. இல்லை அந்த காயின் இங்கே வச்சுருங்க. ஓகே. ஓகே, என்ன எடுத்திருக்கீங்க நீங்கள்? பிளாக். பிளாக். அது நீங்கள் தெரிஞ்சு எடுத்தீங்களா, தெரியாமல் எடுத்தீங்களா? தெரிஞ்சதா எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சதா? ம். மீதிலாம் உள்ள என்னென்ன இருக்குது அதெல்லாம் எடுக்க தேவையில்ல. என்னென்ன இருக்குது பாருங்கள். கிரீன், ரெட், ப்ளூ. க்ரீன், ரெட், ரெட், ப்ளூ. ப்ளூ. ஓகே, நீங்கள் எது எடுத்தீங்க? Black is my favorite color. அது எனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது. இங்கே ஒரு சிப்ஸ் நீங்களே எடுங்க. என்ன கலர் வச்சுருக்கேன்? ஏங்க ஆனா இப்ப இருக்க பொண்ணுங்களுக்குலாம் Black தாங்க ஐ பிடிக்குது. டோன்ட் நோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம், உங்களோட விருப்பம். அப்ப நான் கிரீன் எடுத்திருந்தா கிரீன் எடுத்திருக்குமா? எனக்கு எதுனே தெரியாது. எங்க எப்படி ஏமாத்துறீங்க? நான் எங்கே ஏமாத்துறேன், நீங்கள் தானே எடுத்தீங்க. நீங்க நான் முதல்ல இருந்து கிரீன் எடுக்கட்டா?
நீங்கள் இதுதான் எடுப்பீங்க, நான் ஒரே ஒரு சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது மேஜிக் கிடையாது இது. ஓகே. நீங்கள் இதுதான் சைக்காலஜிக்கலாக எடுப்பீங்க அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியா? ஆமாம். ஓகே. அப்ப நான் கிரீன் எடுத்தா கிரீன் இருந்திருக்காதுல்ல? இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் க்ரீன் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி அது? அதுதான் சைக்காலஜி அண்ட் ஓகே. மென்டலிசம். இதுதான் அது. அதான் நான் சொன்னேன்ல, நிறைய பொண்ணுங்களுக்கு பிளாக் தாங்க பிடிக்கும்னு. பிங்க் கூட பிடிக்கும். ம். அதனால பிங்க் கலர் என்வலப் வச்சுருக்கேன். ஓகே. நிறைய கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க பண்ண மேஜிக்ல கேள்வியே வர மாட்டேங்குது. மறந்து போச்சு எனக்கு எல்லாமே. பரவாயில்ல, கேளுங்க கேளுங்க. சரி, ஓகே. அதுதான். இன்னொன்னு தி கிரேட்டஸ்ட் மஜிஷியன் அப்படின்னா, ஒரு டப்பாக்குள்ள வந்து ஒரு பொண்ணெல்லாம் படுக்க ஓ, வச்சு கத்தி illusion. வச்சு குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ண முடியுமா? அதெல்லாம் எப்படி? அதுக்கெல்லாம் எந்த நான் தான் அளவுக்கு அந்த ட்ரெயின் மாதிரி ஆகணும்? இதில் ஒரு விஷயம் பண்ணுவேன். இப்போ என்கிட்ட எத்தனை விரல் இருக்கு? 10 விரல். இது ஸ்மால் illusion. இது கட்டை விரல். ம். இது மேலே வைக்கிறேன், தெரியுதா? ம். இப்போ தெரியுதுல? ஏதாவது ம். மாறி இருக்கானா? இல்ல இல்ல இல்ல. ஸோ இங்கே பாருங்க. இப்போ இப்படி வச்சுட்டு இப்படி கழட்டிட்டு அப்புறம் அப்படியே சேர்த்துடலாம். இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா? ஓகே, தெரியுதா? ஆ. இங்கேருந்து இதை கழட்டிட்டு இங்கே வச்சிடலாம். இதை அப்படி கழட்டிட்டு இங்கே வச்சிடலாம். ப்ரோ, நீங்க விரல மடக்கி மடக்கி எனக்கு வித்த காட்டுறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு விரல் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் illusion. இதே தான் வந்து ஸ்டேஜில் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இட்ஸ் ஸ்மால் illusion. ஸ்டேஜில் வந்து சேம் பிரின்சிபல், வேறு illusion. ம். இப்போ உங்கள் ரிங் கொடுங்களேன். எவ்வளோ நாளாக போட்டிருக்கீங்க? நான் இருக்கும் ஒரு 5-6 இயர்ஸா. 5-6 இயர்ஸா? ஓ, இதுக்கு மேலே அது போக மாட்டுது. அப்போ இதை கழட்டிட்டு ஊதி திரும்பி தூக்கி போட்டோன்னா போதும். இது வந்து மாட்டிக்கும். இன்னொரு வாட்டி பண்ணுங்க. பார்க்கலையா நீங்கள்? சரியா? பார்க்கல. எகைன் பாருங்கள். இந்த டைம் இதை கழட்டாமல் இப்படி வச்சுக்கோம். ஓகே. ஷேக் பண்ணால் அடுத்த ஆளுக்கு மாறிடும். இதில் ஏதாவது கேப் இருக்கா? கிடையாது. கேப்லாம் எதுவுமே இல்லைல்ல? என்னோட ரிங்லேயும் அது மாதிரி கேப் எதுவுமே கிடையாது. ஓகே. ஆக்சுவலாக இந்த ரிங்குக்கும் என்னோட விரலுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஊதிட்டோன்னா இப்போ அடுத்த விரலுக்கு மாறும். இதே சம்டைம்ஸ் இந்த ரிங் எதுக்குள்ளே மாட்டிடும், தெரியுதா? ம். இங்கே பிடிச்சிரும். பிடிச்சிட்டு இப்படி இழுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெளில வந்துடும். இது ஆர்ட் ஆஃப் மிஸ்டைரக்ஷன் சொல்லுவாங்க. இங்கே ஒரு வட்டம் வரைகிறேன். ம். இந்த வட்டத்துக்குள்ளே இந்த ரிங் அப்படி விட்டோன்னா காணா போயிடும். இல்லை இங்கே பார்த்துருப்பீங்க, ஆனால் ரிங் இங்கே இருக்கும். இது கவனத்தை திசை திருப்புறது. ஓகே, இது வந்து உங்களோட ரிங், இது என்னோட சில்வர் ரிங், கரெக்டா? ஓகே. இது உங்கள் கோல்டு ரிங், இது என்னோட சில்வர் ரிங். இப்போ நான் ஏஞ்சிக்க போகிறேன் ப்ரோ. ஓகே, ரெடி? இதை எடுத்து என் பேக்கெட்டில் போட்டுருவோம். இது என்னது? சில்வர். சில்வர். இந்த சில்வர் தெரியுது இல்லையா? ஊதிட்டோன்னா போதும். இட்ஸ் சேஞ்ச் டு கோல்டு, உங்களோட கோல்டு. இந்த கோல்டை நான் இங்கே போட்டுருவோம். அப்போ பேக்கெட்டுக்குள்ளே அந்த சில்வர் எடுப்போம். ஆனால் இது திரும்பி சுவிட்ச் ஆகி கோல்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் இருக்கும் சில்வர். எப்படி அது? எல்லாம் அப்படி தான். ஓகே, இந்தாங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ வெரி மச். ஏங்க ரிங்கு கொடுங்க. ஓ, சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக். ஐ திங்க் இட்ஸ் மை ஷூ. இந்தாங்க. ஷூ துவைச்சிங்களா? அதெல்லாம் துவைச்சாச்சு. இல்லைனாலும் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த அந்தரத்துல எல்லாம் பறக்குறாங்கல்ல, அது மேஜிக் தானா? இல்ல ஆமாம், எப்படி? illusion. சரி, இப்போ உங்களை ஹிப்னாட்டிசம் பண்ணலாமா? ஓகே, பயமா தான் இருக்கு. எனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இன்னும் ஆகாது. கல்யாணம் கூட ஆகல ப்ரோ. கல்யாணத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? ஆகாது. உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கா? ஏதோ லைட்டா. சரி, என்கிட்ட எத்தனை பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குது? கார்ட்ஸ் இருக்குது. 1 2 3 எத்தனை இருக்குது? 3. ஸோ இதில் ஒரே ஒரு மெமரி கேம். ஓகே. இது என்ன எழுதியிருக்கு வேர்டு? திஸ். திஸ். ஓகே, இன்னொரு வேர்டு எழுதியிருப்பேன். இது என்னது? திஸ். திஸ். இந்த தேர்ட் வேர்டு தட். தட். இதுதான் மெமரி. ஓகே. இப்போ டாப்பில் என்ன இருக்குது? தட். ஓகே, ஸோ அப்படியே பாருங்கள். டாப்பில் என்ன சொன்னீங்க? தட். தட். இந்த டாப்பில் உள்ளதை மட்டும் எடுத்து நான் அடியில் வைக்கிறேன். இப்போ அடியில் என்ன இருக்கும்? தட். நோ, திஸ். நல்லா இமேஜின் பார்த்துக்கோங்க. மேலே இப்போ அடியில் உள்ளது திஸ், அப்போ டாப்பில் உள்ளது திஸ், மிடில் தட் இருக்கும், கரெக்டுங்களா? ம். பட் திஸ் தான் இருக்கும். நல்லா மெமரியை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடியில் உள்ளது திஸ், ஆனால் தட் இருக்கும். இப்போ டாப்பில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். டாப்பில் என்ன இருக்குது? திஸ்ன்னு சொல்லுவோம், ஆனால் தட்டு தான் இருக்கும். ஓகே, அப்போ மிடில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மிடில் தட்டு தான் இருக்கும். நீங்க ஷஃபிள் பண்றீங்களா? நோ, இல்லை, இங்கே பாருங்கள், வெரி ஸ்லோ. இப்போ அடியில் என்ன இருக்கும்? திஸ். ஓகே, ஒரு திஸ், 2 திஸ், 3 திஸ். நீங்க 3 இப்ப இப்படி இப்படி ஆமாம், திருப்பி காட்டுங்க. இப்போ இங்கே 3மே பாருங்கள், அப்படியே காட்டுறேன். இது என்ன? திஸ். இது தட். தட். ஓகே, அப்போ இது திஸ் ஆர் This. தட். நோ, காட் பிளஸ் யூ.
GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.